வணக்கம் நண்பர்களே! உங்கள் குழந்தை ஆரோக்கியமாக வளர வேண்டுமா? அப்படியானால் தடுப்பூசிகள் மிகவும் முக்கியமானவை. பிறந்த நாள் முதல் 10 வயது வரை எந்த வயதில் எந்த தடுப்பூசி போட வேண்டும் என்பதைப் பற்றி பல பெற்றோர்களுக்கு குழப்பமாகவே இருக்கும். இந்த வீடியோவில் குழந்தைகளுக்கான முழுமையான தடுப்பூசி அட்டவணை, அதன் பயன்கள் மற்றும் முக்கிய தகவல்களை தமிழில் பார்க்கலாம். ஏன் தடுப்பூசி அவசியம்? தடுப்பூசிகள் குழந்தைகளின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க பெரிதும் உதவுகிறது. இதன் மூலம் போலியோ, காசநோய், ஹெப்படைட்டிஸ் பி, டிப்தீரியா, டெட்டனைஸ், சின்னம்மை அதாவது சிக்கன் பாக்ஸ், அம்மை மீசில்ஸ் போன்ற ஆபத்தான நோய்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்க இது முக்கியமாக உதவுது. பிறந்தவுடன் போடப்படும் தடுப்பூசிகள் எவைன்னு பார்ப்போம். முதல்ல குழந்தை பிறந்த 20 மணி நேரத்திற்குள் முதல் டோஸ் போடப்படுது. எது அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் பி வேக்சின். இந்த ஹெப்படைட்டிஸ் பி வேக்சினை அடுத்து எப்போ போடலாம் அப்படின்னா 2வது மாதத்தில் போடப்படுகிறது. இந்த 6 முதல் 18 மாதங்களுக்கு இடையில் அடுத்த டோஸ்கள் கொடுக்கப்படும். அப்போ ஹெப்படைட்டிஸ் பி முதல் பிறந்த 24 மணி நேரத்தில் முதல் டோஸை கொடுக்குறாங்க. அப்புறம் 2 மாதத்தில் அடுத்த டோஸு, 6 முதல் 18 மாதங்களுக்கு இடையில் அடுத்த டோஸ்களை கொடுக்குறோம். அடுத்து 2வது மாதத்தில் குழந்தைக்கு என்ன வேக்சின் கொடுக்குறாங்க அப்படின்னா ரோட்டா வைரஸ் வேக்சின் கொடுப்பாங்க. இது வயிற்றுப்போக்கு மற்றும் குடல் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்கிறது. முதல் டோஸ் 2வது மாதத்திலும், 2வது டோஸ் 4வது மாதத்திலும், சில குழந்தைகளுக்கு 6 மாதத்தில் 3ஆம் டோஸும் கொடுக்கப்படுகிறது. போலியோ வேக்சின். போலியோ நோயை தடுக்க இந்த போலியோ வேக்சின் கொடுக்கப்படுகிறது. 2வது மாதம் மற்றும் 4வது மாதம் மற்றும் 6 முதல் 18வது மாதம், பின்பு 4 முதல் 6 வயதில் பூஸ்டர் டோஸ் கொடுக்கப்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் வேக்சின், ஹீமோஃபிலஸ் இன்ஃப்ளூயன்சா டைப் 2. இது எதுக்கு பயன்படுது அப்படின்னா மூளை காய்ச்சல் மற்றும் நுரையீரல் தொற்றுகளிலிருந்து பாதுகாக்க இந்த வேக்சின் பயன்படுது. 2வது மாதத்தில் போடுறாங்க. 4வது மாதம் மற்றும் 12 முதல் 15வது மாதத்தில் இந்த ஹிப் வேக்சின் போடப்படுகிறது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிடிஏபி வேக்சின். இது என்ன நோயை பாதுகாக்கும் அப்படின்னா இந்த டிப்தீரியா, டெட்டனைஸு, கக்குவா இருமல், வூஃபிங் காஃப் இது பாதுகாக்க இந்த வேக்சின் உதவுது. எந்த அட்டவணை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2வது மாதத்தில் போடுறாங்க. 4வது மாதம், 6வது மாதம், 15 முதல் 18வது மாதம், 4 முதல் 6வது வயது வரை இந்த டிடிஏபி வேக்சின் போடப்படுது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நியூமோகாக்கல் வேக்சின். இது நுரையீரல் மற்றும் மூளை தொற்றிலிருந்து பாதுகாக்க பெரிதும் இந்த வேக்சின் உதவுது. 2 மாதம், 2வது மாதத்தில் போடுறாங்க. அப்புறம் 4வது மாதத்தில் இந்த வேக்சின் போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 6வது மாதத்திலும் போடுறாங்க. 12 முதல் 15வது மாதத்திலும் இந்த வேக்சினை போடுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃப்ளூயன்சா ஃப்ளூ வேக்சின். இது 6 மாத வயதிலிருந்து ஆண்டுதோறும் கொடுக்கப்படுது. இந்த வேக்சின் 6 மாதம் முதல் 8 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு முதல் ஆண்டில் 2 டோஸ்கள் தேவைப்படுது. 12 மாத குழந்தை எம்எம்ஆர் வேக்சின், அதாவது மீசல்ஸ், மம்ஸ், ருபேலா. இதில் முதல் டோஸ் எப்போ போடுவோம் அப்படின்னா 12 முதல் 15வது மாதத்தில் போடுவாங்க. 2வது டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 4 முதல் 6 வயது வரைக்கும் போடப்படுகிறது. அடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின். இந்த ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் முதல் டோஸ் 12 முதல் 24வது மாதம் வரைக்கும், 2வது டோஸ் 6 மாதங்களுக்கு பிறகும் போடப்படுகிறது.
அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சிக்கன் பாக்ஸ் அதாவது சின்னம்மை வராம தடுக்க ஒரு வேக்சின் போடுகிறோம். வெரிசெல்லா வேக்சின். இது வந்து முதல் டோஸ் வந்து 12 முதல் 15வது மாதத்திலும், 2வது டோஸ் வந்து 4 முதல் 6 வயதுக்குள்ளேயும் போடப்படுது. இது வந்து இந்த வேக்சின் வந்து சின்னம்மை நோயை தடுக்க பெரிதும் உதவுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, 9 முதல் 12 வயதுக்குள்ள குழந்தைகளுக்கு ஹெச்பிவி வேக்சின் அதாவது ஹியூமன் பேப்பிலோமாவைரஸ் வேக்சின் வந்து போடப்படுது. இந்த தடுப்பூசி வந்து எதிர்காலத்துல சில வகை புற்றுநோய்களின் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. முதல் டோஸ் வந்து 9 முதல் 13 வயதில் போடப்படுகிறது. 2வது டோஸ் 5 மாதங்களுக்கு பிறகு போடப்படுகிறது. சிலருக்கு 3ஆம் டோஸ் கூட தேவைப்படலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, மெனிங்கோகாக்கல் தடுப்பூசி. இது பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக 11 முதல் 16 வயதிற்குள்ள பரிந்துரைக்கப்படுது. 0 முதல் 10 வயது குழந்தைகளுக்கு வழக்கமா இந்த வேக்சின் தேவைப்படாது. சிலருக்கு வந்து அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் என்னன்னா, 10 வயது குழந்தைகளுக்கு என்ன தடுப்பூசிகள் தேவைப்படுது அப்படின்ட்டு. அது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ளூ வேக்சின், ஹெச்பிவி வேக்சின், ஹெப்படைட்டிஸ் ஏ வேக்சின் மற்றும் மருத்துவர் பரிந்துரைக்கும் தடுப்பூசிகள். 12 மாத குழந்தைக்கு என்ன தடுப்பூசிகள் போடப்படுங்கிற எம்எம்ஆர் வேக்சின், வரிசெல்லா வேக்சின், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ, பினோமெனிக்கல் பூஸ்டர், ஹிப் பூஸ்டர். அப்ப நம்ம வந்து இந்த இந்த வேக்சின் எல்லாம் நம்ம கரெக்டா அந்தந்த மாதத்துல அந்த டாக்டரோட அறிவுரைப்படி நீங்க வந்து கண்டிப்பா போடணும். எந்த வேக்சினையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம வளர்ந்து வரும் காலகட்டத்தில் வந்து நோய்களும் அதிகமாக வந்து வளர்ந்து கொண்டே வருது. அதனால ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வளர வேண்டும் அப்படின்னா சரியான உணவு, நல்ல தூக்கம், அன்பான பராமரிப்பு மட்டுமே போதாது. சரியான நேரத்தில் எந்தெந்த தடுப்பூசிகள் போடணும்னு உள்ளதும் மிகவும் அவசியம். நம்ம ஒரு சுகாதார அமைப்பு வந்து WHO கூறுவதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஆண்டும் தடுப்பூசிகள் முதல் 40 லட்சத்திற்கு அதிகமான உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தளவுல இந்த வேக்சின் வந்து போடணும்னு நம்மளோட கவர்மெண்ட் கட்டாயம் பரிந்துரைக்கிறது. இப்போ ஒரு குழந்தை பிறந்தாச்சு அப்படின்னாலே கவர்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் இந்த வேக்சினோட சார்ட் கொடுத்துட்றாங்க. இந்த வேக்சின் கொடுக்கணும். நம்மளோட கவர்மெண்ட்ல வந்து இதை வந்து பதிவும் பண்ணணும். யாருக்கு என்ன வேக்சின் போட்டிருக்கு அப்படின்னு உள்ளது பதிவும் பண்ணி வைக்க போடுறாங்க. அதாவது ஒரு தடுப்பூசி வந்து என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட நோய் எதிர்த்து போராடக்கூடியது. நோய் எதிர்ப்பு அமைப்பையும் தயார்படுத்தும் ஒரு மருத்துவ முறை. ஒரு வைரஸ் அல்லது ஒரு பாக்டீரியா உடலுக்குள்ள நுழைந்தால் அதை அடையாளம் கண்டு அழிக்க உடல் தயாராக இருக்க வேண்டும். அதற்கு தான் இந்த தடுப்பூசிகள் எல்லாம் போடப்படுது. எளிமையா சொல்லணும் அப்படின்னா, தடுப்பூசி என்பது உடலுக்கு பாதுகாப்பான ஒரு கவசம். ஸோ எல்லாருமே குழந்தை பிறந்தவுடனே எல்லா தடுப்பூசியும் போட்டுருங்க. எதுவுமே மிஸ் பண்ணாம தடுப்பூசிகள் போடுங்க. 0 முதல் 10 வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு எந்தெந்த வயதில் தடுப்பூசி போட வேண்டும். இந்த வீடியோவில் ரோட்டோ வைரஸ், போலியோ, ஹெப்படைட்டிஸ் பி, எம்எம்ஆர் வேக்சின், சிக்கன் பாக்ஸ் வேக்சின், ஹெச்பிவி உள்ளிட்ட அனைத்து முக்கிய தடுப்பூசிகளின் 3 அட்டவணையை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ குழந்தைகளின் ஆரோக்கியமான எதிர்காலத்திற்கு தடுப்பூசிகள் மிகவும் அவசியம். தடுப்பூசி அட்டவணையை தவறாமல் பின்பற்றுங்க. உங்கள் குழந்தைகளுக்கு சரியான தடுப்பூசி திட்டத்தினை தெரிந்து கொள்ள குழந்தை நல மருத்துவரை நீங்க அணுகுங்க. இந்த தகவல் பெற்றோர் மற்றும் குழந்தை பராமரிப்பாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதெல்லாம் இருக்கணும்னு நம்புறேன். நான் இந்த வீடியோ கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. தடுப்பூசி தொடர்பான முடிவுகளை எடுப்பதற்கு முன் உங்கள் குழந்தை நல மருத்துவரை அணுகி ஆலோசனை பெற்று இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு, பெற்றோர்களுக்கு பகிருங்க. மேலும் ஆரோக்கியமான தகவல்களுக்கு எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.